Captain Jack Sparrow. வணக்கம். புதிய வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம BS6 பல்சர் 220F அந்த பைக்கை வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல டீட்டெயில்டாக. சும்மா பேசிக் மட்டும் பார்ப்போம். அண்டு என்னென்ன சின்ன சின்ன மேஜர் மாடிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மேஜராக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க BS4லேருந்து BS6க்கு அப்படின்றதையும், ப்ளஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். பல்சர் 220F இந்த மாடல் வந்து ஒரு 90s கிட்ஸோட ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய 90s கிட்ஸோட ஒரு ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்த ஒரு சூப்பரான ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் 220 மேலே எல்லாருக்குமே ஒரு க்ரேஸ் இருக்கும். பல்சர் 220 மேலே எல்லாருக்குமே ஒரு க்ரேஸ் இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி. சிட்டியில் ஓட்டுறதுக்கு வேறு லெவல் வண்டி இது. செம்ம காம்பேக்டாக இருக்கும். நம்ம அடி பொழந்துட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டியை. அவ்வளோ நல்லாயிருக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்கு. இது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பெரிய டயர் கொடுத்து அந்த ஒரு பேசிக்கான பைக்கில் பெரிய டயர் கொடுத்து வந்த ஃபஸ்ட்டு பைக்கு இது தான் நினைக்கிறேன். 150 180ல் ஓரளவுக்கு நல்ல டயர் கொடுத்துருப்பாங்க. அதை விட இது கொஞ்சம் விட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பல்சர் 220 BS6 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வர கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் BS4 வரைக்கும் கார்ப்பரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கார்ப்பரேட் இன்ஜின் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது BS6ல் ஒரு மேஜர் சேஞ்சாக நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக கொடுத்துருக்காங்க. சைலன்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ராக்கெட் சைலன்சர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நேம் சொல்கிறாங்க. அந்த சைலன்சர் ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனால் நம்மளுக்கு இது மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த 220 வந்து மைலேஜ் 30 to 35 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்ததால 40+ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். லோ பட்ஜெட் ஹைசிசி வண்டி 200cc இதுதான் லோ பட்ஜெட் வண்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பாச்சி 200 பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட் என்னடா வண்டி இது, போய் பார்ப்போம். ஒரு வித்தியாசமாக ஏதோ வண்டி எடுத்துக்கிறானே. என்ன வண்டி இது? வாட் இஸ் திஸ்? ரிவோல்ட். ஓகே, ரெவோல்ட் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது. அது அவங்களுடைய ப்ரைவசியை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அதனுடைய ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை கேர் பண்ணிக்க வேணாம். அதை பற்றி ரெவோல்ட் பேட்ரி பைக் அதான் இருக்குது. கூடிய விரைவில் 1,10,000 ரூபாயில் ரிலீஸ் ஆகும் என்று நம்பப்படுகிறது. ஓகே, நம்ம இந்த வண்டியை பர்ஃபார்மன்ஸாக பார்ப்போம். அண்ட் ஃபைன்
ஃபைனலாக வேறு என்ன இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? மேஜராக வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல, சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு கேத்தலிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. BS6 இன்ஜின்றதால கேத்தலிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே 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 நம்ம இங்கே இதனுடைய ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அண்டு கார்னரிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நிறைய கார்னரிங் பண்ண மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் சேனல் ABS தனது வேலையை காட்டுகிறது. ஓகே, பிரேக்கிங்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது. பட் சிங்கிள் சேனல் ABSன்றதால நம்மளுக்கு பேக் வீல் ஸ்கிட் ஆகுது. அண்டு ஸோ நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகத்தான் ட்ரை பண்ண வேணும். பட் அந்த புல்லிங் பவரெல்லாம் ஓகே தான், பழைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த காஸ்ட்டுக்கு இது பெட்டரான பவரே போகுது. நம்ம இன்னும் லாங் ஸ்ட்ரெச்லாம் பண்ணோம்னா இன்னும் பிக்கப் போவோம். இதுவே 120 கிராஸ் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் ஸ்ட்ரெச் தான் இருக்கும். 500 மீட்டர் ஸ்ட்ரெச்சில் 120 கிராஸ் பண்ணுறோன்னா அப்போ கண்டிப்பாக எப்படியும் 135+ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வண்டியில். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஓகே பாஸ், சூப்பர் பாஸ். இந்த நம்ம மண்ணில் ABS செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஓகே, பெட்டர். பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா புது வண்டி, தம்பி ஆசைப்பட்டு வாங்கியிருக்கான். நம்ம வண்டியாக இருந்தால் ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கியர் பாக்ஸில் ஏதோ சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் சூப்பர் பாஸ். இது ஆக்சுவலாக சென்டர் ஸ்டாண்ட் இடிக்கும். 220 ஓட்டுறவங்களுக்கு தெரியும். சிங்கிளாக போகிறதால இடிக்கலையா என்னன்னு தெரியல. பட் ஓகே, இப்போ எதுவும் இடிக்கலை, நல்லா தான் இருக்குது. வாவ், கார்னரிங் சூப்பர். ஸோ கார்னரிங்கும் நல்லா இருக்குது. டர்னிங் ரேடியஸ், யூட்டர்ன் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அண்ட் அகைன் ஒரு டைம் ஒன்ஸ் நம்ம பிரேக்கிங்கும் செக் பண்ணுவோம். ஓகே, ABS ஃப்ரண்ட்டு ABS ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. ரியர் பிரேக் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஓகே, டர்னிங் ரேடியஸ் நல்லாவே இருக்குது. 220 பொறுத்த வரைக்குமே சூப்பராகவே இருக்கும் டர்னிங் ரேடியஸ். ஓகே, இந்த ஆஃப் ரோடை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது டர்னிங் ரேடியஸ். பட் சிட்டியில் ஓட்டுறதுக்கு இது போதும். இதுவே நம்ம வேறு லெவல் பண்ணலாம். ஓகே ஓகே, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பல்சர் 220 பர்ஃபார்மன்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் 220. ஆக்சுவலாக நான் டாப் ஸ்பீடு பைக்கில் போன ஃபஸ்ட்டு பைக் அதுதான் 220. ஆக்சுவலாக 2015-16 தெரியல எக்ஸாக்டாக. அப்போது ஆந்திராவில் இருக்கிற கோனி ஃபால்ஸ் அங்கே வந்து நான்
போனோம், காலேஜ் மேட்ஸ் கூட போனேன். அப்போது ஒரு 133 134 போனேன் டாப் ஸ்பீட். அதுதான் ஃபஸ்ட்டு நான் அச்சீவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீடு அது 220 தான் அச்சீவ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி இது. அண்ட் நம்ம வீலி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏபிசி இருக்கா? ஏபிசி இருக்கிறதால வேலைக்கு ஆகாது. ஓகே, இதில் சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் சேஞ்சை கொடுத்துருக்காங்க. இது நேச்சுரல் அவங்க எப்போவுமே கொடுக்குற இந்த 220 சைன் இது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கார்போனேட் அந்த பெயிண்டிங் ஸ்டிக்கர் மாதிரி வரும், அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஷீல்டில் மட்டும். அண்ட் மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓல்டு வெஹிக்கிள் எப்படி ஒரு ஹாலஜன் அண்டு ப்ரொஜெக்டர் சேம் தான். இண்டிகேட்ரு, மிரர், சைட் மிரர் எல்லாமே சேமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்டு மட்டும் ஏபிஎஸ், பேக் வந்து நார்மல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதை விட அண்ட் இதை வந்து ராக்கெட் சைலன்சர்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சைலன்சர் வேறு வரும், அதோட நேம் எனக்கு சரியாக தெரியல. இது ராக்கெட் சைலன்சர்னு சொல்கிறாங்க. அண்ட் கேத்தலிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் வியூ. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர். பழைய பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏபிஎஸ் கொடுத்ததால பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாகவே ஆகிடுச்சு. பெட்டர் பிரேக்கிங் இருக்குது. அண்டு டூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கும். ஸோ ஏன்னா ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் எண்ட் வந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும். இந்த 500 மீட்டர்லேயே நம்ம 125 கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ பிக்கப் நல்லாவே இருக்கிற வண்டிக்கு இவங்க இன்னும் பெட்டராகவே இது கொடுத்துருக்கலாம், டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. இந்த டைம் வந்து சஸ்பென்ஷனில் 2 ரிங்கு ஏற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2 ரிங் கம்மியாக இருக்கும் சஸ்பென்ஷனில். இப்போ 2 ரிங் ஏற்றிருக்கிறதால சென்டர் ஸ்டாண்ட் இடிக்கிற ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகும் தெரியல. ஒருத்தர் உட்கார வச்சு நம்ம இந்த மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கில் யூஸ் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஓகே, இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. அண்டு உங்களுக்கு இதோட மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மைலேஜ் டெஸ்டிங்கை பற்றி போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை பையன் வந்து ஆல்ரெடி ஆஃப் டேங்க் வச்சுருக்கான். ஸோ அதனால் மைலேஜ் இப்போ டெஸ்ட் பண்ண முடியல. நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மைலேஜ் டெஸ்டிங் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க, நான் மைலேஜ் டெஸ்டிங் போடுறேன் கண்டிப்பாக. பல்சர் 220F இந்த மாடலை வந்து 90s கிட்ஸோட ஃபஸ்ட் ட்ரீம் பைக் அப்படின்னே சொல்லலாம். காலங்கள் மாற நம்ம ட்ரீம் பைக்கையும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எல்லாருக்குமே 90s கிட்ஸில் இருக்க எல்லாருக்குமே அண்ட் 2K கிட்ஸ் மேபி இருக்கலாம். மோஸ்ட்லி 90s கிட்ஸ் அண்டு 80s கிட்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரீம் பைக் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுடைய 220 தான் இருக்கும். இந்த மாடல் வந்து சென்னை ப்ரைஸ் வந்து 1,41,000 ருபீஸ் வருது ஆன் ரோட் ப்ரைஸு. அண்ட் இது வந்து ஒரு ஏஜென்சிக்கும் ஒரு டீலருக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ப்ளஸ் ஒரு டிஸ்ட்ரிக்குமே டிஃபர் ஆகும். அண்ட் ஒரு ஸ்டேட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நமது பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.